அனைவருக்கும் இனிய வணக்கம். On behalf of NJ Sunrise Radio, we have organized a discussion today. ஒரு மனிதரை பற்றி பேசுவதற்காக. யார் அந்த மனிதர்? நான் சொல்லாமலே புரிந்திருக்கும். ஏன்னா for the last few weeks everybody, அதாவது அவரை பற்றி பேசாத மனிதர்களிலே, பேசாத ஊர்களிலே அப்படின்னும் அவரை அந்த அளவுக்கு பேசும் அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் உண்டு பண்ணிவிட்டு போயிருக்கிறார் அந்த மனிதர். அவர் வேறு யாரும் அல்ல, நீங்கள் நினைப்பது சரிதான். The great Pope Francis, the people's Pope. போப் பிரான்சிஸ் பற்றி பேசும்போது உடனே எனக்கு நினைவுக்கு வருவது அவருடைய கோட் ஒன்று. The future does have a name and its name is hope. எவ்வளவு ஒரு அழகான ஆழமான அர்த்தமுள்ள ஒரு ஃப்ரேஸ் இல்லையா? எதிர்காலம் எதிர்காலம் அப்படின்னு நாம ஒரு காத்திருப்போம் எதிர்காலத்துக்காக. ஆனா அதுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, அது நம்பிக்கை, ஹோப் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிருக்கிறாரு. போப் பிரான்சிஸ் மக்களுக்காக சப்போர்ட் பண்ணி பேசாத துறைகளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஒதுக்கப்பட்டவர்களுக்கு, ஏழை மக்களுக்கு, லைக் ரெஃப்யூஜிஸ், எமிகிரன்ட்ஸ், வார்ல அஃபெக்ட் ஆனவங்க, யூத் டெவலப்மெண்ட்டுக்காக, கன் வயலன்ஸுக்காக, ஏன் என்வாயரன்மெண்டல் இஷ்யூஸ்க்காக கூட இன்னும் அவர் நிறைய நல்ல விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார். அவ்வளவு ஒரு தைரியமா போல்டா அவர் குரல் கொடுத்திருக்கிறார். அதாவது ஒரு கம்யூனிட்டிக்கு, ஒரு சொசைட்டிக்கு ஒரு ரியல், ஒரு உண்மையான அக்கறையோட, ஒரு ஆதங்கத்தோடையும் அவருடைய குரல் ஒலித்து கொண்டிருந்தது. இன்னைக்கு போப் பிரான்சிஸ் பற்றி டிஸ்கஷன்ல பேசுறதுக்காக 4 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. ரெவரண்ட் ஃபாதர் ஜார்ஜ், ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் ராஜசேகர், ரெவரண்ட் சிஸ்டர் டாக்டர் ரெபன்சி ஹெலன் அண்ட் ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் பிரான்சிஸ் ஜோசப். ரெவரண்ட் ஃபாதர் ஜார்ஜ் பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அவங்க ரேடியோ வெரிட்டாஸ் ஏசியா மணிலா பிலிப்பைன்ஸ்ல சீஃப் எடிட்டரா இருக்காங்க. கலிபோர்னியால ஜேர்னலிசம்ல அவங்க மாஸ்டர்ஸ் பண்ணிருக்காங்க. ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் ராஜசேகர் பற்றிய ஒரு அறிமுகம். நம் வாழ்வு மேகசின், தமிழக கத்தோலிக்க முன்னணி வார இதழ், அதோடைய சீஃப் எடிட்டரா இருக்காங்க. அடுத்து ரெவரண்ட் சிஸ்டர் டாக்டர் ரெபன்சி ஹெலன், அவங்கள பற்றிய ஒரு அறிமுகம். அவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் ரைட்டர், தமிழ் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் பிரான்சிஸ் ஜோசப் பற்றிய ஒரு சிறு அறிமுகம். தமிழ்நாடு ஆயர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர், திருச்சபை சட்டத்தில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறார். இவர்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வெரி ஹாப்பி டு வெல்கம் டு ஜாயின் த டிஸ்கஷன். அத்தனை பேரை மிகுந்த வணக்கங்களுடனும் நன்றிகளுடன் வரவேற்கிறேன். என்ஜே சன்ரைஸ் ரேடியோ சார்பாக போப் பிரான்சிஸுக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் டெடிகேட் பண்றதுல மிக 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 சந்தோஷம். ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ வாழ்ந்தோமே இருந்தோமே அப்படின்றது இல்லாம 10-11 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்ந்தோம் அப்படின்றது இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா, ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்வு முறை, அதுவும் ஒரு ரிலீஜியஸ் லீடரா இல்லாம ஒரு பொது மனிதராக அவர் நிறைய ப்ராப்ளத்தை கையில எடுத்துட்டு அதுக்கெல்லாம் குரல் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லலாம். சோ அவரை பற்றி இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் லேடிஸ், ஆல்வேஸ் லேடிஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்றதுனால சிஸ்டர் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். அவருடைய சிம்பிளிசிட்டி, நீங்க அதை பத்தி சொல்லுங்க சிஸ்டர். தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் அஸ். எஸ்பெஷலி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி, அதாவது இந்த விமன் அப்படின்னு வரும்போது எப்போதுமே நாங்க நம்ம என்ன சொல்லுவோம்னா, விமன் ஆர் த செகண்ட் வேர்ல்ட் சிட்டிசன்ஸ். ஆனா இப்ப பார்க்கும்போது அந்த ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு திருச்சபையிலே. அது யாரால வந்துச்சுன்னா போப் பிரான்சிஸ் அப்படிங்கிற அவருக்கு தான் அந்த கிரெடிட் நம்ம கொடுக்கணும். சோ அந்த வரிசையில பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. போப் பிரான்சிஸோட சிம்பிளிசிட்டி அப்படி பத்தி பேசும்போது, இன்னைக்கு அவரு இறந்துட்டாரு அப்படிங்கறத விட, அவர் இறக்குறதுக்கு, அதாவது அவர் உடம்பு சரியில்லாத இருக்கும்போது அவர் நல்லா சரியாகி வந்துட மாட்டாரா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர் நம்ம கூட இல்லைன்னா கூட அவர் நமக்குள்ள ஏற்படுத்திட்டு போயிருக்கிற ஒரு இம்பாக்ட் அதுவும் குறிப்பா நம்ம ஒரு எளிமையை பத்தி பேசும்போதுன்னா அவர் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா தான் தெரிகிறார். அதாவது நம்ம பார்க்கும்போது அவர் the moment when he was appointed as a pope இல்ல, அப்பவே பார்க்கும்போது அதான் அந்த வேட்டிக்கனுக்கு அவருக்கு கொடுக்குற ஒரு போப்பா அவருக்கு கொடுக்குற எல்லா அந்த ஆடம்பர வாழ்க்கையும் அவ்வளவு ஈஸியா அவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நம்ம பார்க்கும்போது, அதாவது அந்த அவரு அணிந்திருந்த அந்த ஷூல இருந்து அந்த கார், அவர் யூஸ் பண்ண அந்த கார் வரைக்கும் நம்ம அவரோட சிம்பிளிசிட்டியை பார்க்கலாம். இந்த அளவுக்கு ஒரு மனிதரால வாழ முடியுமா? அதுவும் சாதாரண மனிதர்கள் சிம்பிளிசிட்டி, எளிமையா வாழ்றது அப்படிங்கிறது ஈஸி. ஆனா ஒரு திருச்சபையோட தலைவர், நூற்றாண்டு காலமா இதுதான் ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள அதை நம்ம ஒரு ஆடம்பரமான ஒரு ஸ்ட்ரக்சரை அவ்வளவு ஈஸியா அவரால் பிரேக் பண்ண முடிஞ்சுன்னா காரணம் மேபி தொடக்கத்துல இருந்தே அவர் சிம்பிளிசிட்டில வாழ்ந்திருக்கணும். அவர் போப்பானதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த மாற்றங்கள்லாம் கொண்டு வரணும்னு நினைச்சாரா அப்படின்னு பார்க்கும்போது என்னோட கருத்துப்படி இல்ல. அவர் போப் பிரான்சிஸ்
அந்த பிரான்சிஸ் அப்படிங்கிற பேரை எடுத்ததுல இருந்து அவர் வந்து ஒரு பிரான்சிஸ் அசிசியாவே வாழ்ந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம பிரான்சிஸ் அசிசி யார மாதிரி வாழ்ந்தார் அப்படின்னா ஒரு அனதர் கிரைஸ்ட். அவர் கிறிஸ்துவ மாதிரி வாழ்ந்தாரு. அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸ்ல போப் பிரான்சிஸ் அந்த பெயர் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம நம்ம அவரோட கல்லறையில பார்க்கும்போது அந்த பிரான்சிஸ் அப்படிங்கிற பேர் மட்டும்தான் எழுதணும் அப்படின்னு அவருடைய வேண்டுகோள் இருந்ததா வந்து நான் வந்து வாசிச்சேன். அப்ப எந்த அளவுக்கு ஒரு மனிதரால அவ்வளவு ஈஸியா வந்து ஏழை எளிய மக்களோட அப்படி மிங்கிளாக முடிஞ்சு. அவர் போன இடமெல்லாம் அவரை வந்து அவரோட கேரி பண்ணது அவரோட ஸ்மைல். எல்லா மக்களையும், ஏழை எளிய மக்களை அவர் டச் பண்ணாரு. குழந்தைங்க இது வரைக்கும், அதாவது இவ்வளவு வயசு ஆயிடுச்சுன்னா இது வரைக்கும் ஒரு போப் வந்து ஒரு குழந்தைய விளையாட விட்டு அவரோட தொப்பியை டச் பண்ற அளவுக்கு ஒரு போப் செஞ்சிருப்பாரா அப்படின்னா வந்து போப் பிரான்சிஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி தான் என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, இப்ப குழந்தைங்களை தொட்டாரு. அதையும் தாண்டி, அதாவது நம்ம வந்து சில நேரம் சில மனிதர்களுடைய நோயை பார்க்கும் போதே அருவருப்பா இருக்கும். நம்மளால அதை தொட முடியுமா? அப்படி பார்க்கும்போது ஒருத்தர் வந்து உடம்பெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அந்த கொப்பளமா இருந்த ஒரு மனிதரை கூட அவர் எம்ப்ரேஸ் பண்ணி அந்த முத்தம் கொடுக்கும் போது, அப்ப நான் ஒரு ரிலிஜியஸா எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த அளவுக்கு வந்து இப்படி வந்து அதாவது ஒரு திருச்சபையின் தலைவர் வந்து நமக்கு எடுத்துக்காட்டா இருக்கும்போது நம்மளுடைய லைஃப் இவரை மாதிரி இருக்கணும். அப்ப அவர் செய்த எல்லாமே வந்து மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருந்துச்சு. அப்ப அந்த 12 வருஷமும் அவர் சிம்பிள் வேர்ட்ஸ்ல தான் பேசியிருப்பாரு. ரொம்ப பெரிய பெரிய தியாலஜிக்கல் வேர்ட்ஸ் வந்து அவர் யூஸ் பண்ணது கிடையாது. அவர் பேசின அந்த சிம்பிள் வேர்ட்ஸ் வந்து எல்லாரையுமே தொட்டுச்சு. குறிப்பா வந்து இப்போ கேத்தலிக்ஸை மட்டும்தான் தொட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து நான் ஒரு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நான் கிறிஸ்டியன் கேர்ள், ஒரு யூடியூபர், அந்த பொண்ணு வந்து போப்பை வந்து கோட் பண்ற அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் வந்து பிற மனிதர்களை வந்து தொட்டிருக்குது அப்படின்னு இது பண்ணும்போது, ஒரு கேத்தலிக்கா வந்து ஒரு கிறிஸ்டியனா, ஒரு கேத்தலிக்கா இல்ல ஒரு ஒரு இயேசுவை ஃபாலோ பண்ற ஒரு ஃபாலோவரா இப்படி நமக்கு ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு அப்படின் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சோ இன்னைக்கு வந்து அவரை இழந்தது ஒரு பெரிய இழப்பு திருச்சபைக்கும் உலக மக்களுக்கும். அப்படின்னா கூட இன்னைக்கு அவர் நமக்கு விட்டுட்டு போன லெகசி வந்து ரொம்ப பெருசு. அப்ப அவருடைய சிம்பிளிசிட்டி வந்து அவருடைய இறப்போடு முடிந்து விடாம அதை வந்து நம்ம தொடர்ந்து கேரி அவுட் பண்ணிட்டு போகணும். அப்படி போகும்போது மட்டும்தான் திருச்சபையில வந்து அவர் உருவாக்கின அந்த மாற்றங்கள் வந்து அப்படியே மாறாம இருக்கும். நல்ல மாற்றங்கள், அதாவது எப்போதுமே மாற்றம் வந்து நல்லது. ஆனா வந்து சில நல்ல மாற்றங்கள், அதுவும் கஷ்டப்பட்டு நூற்றாண்டு காலமா இருந்த ஒரு ஸ்ட்ரக்சரை உடைச்சு ஒருத்தர் வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னா அந்த மாற்றத்தை வந்து நாம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நாம முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. நன்றி. ரொம்ப அழகா பேசுனீங்க சிஸ்டர். மாற்றம் வந்து மாறக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. ஸோ மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அந்த மாற்றம் வந்து மாறாம இருக்கணும் அப்படின்றது தான் அல்டிமேட் பாயிண்ட் அப்படின்னு சொல்றீங்க. தட் இஸ் அ வெரி குட் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் நீங்க சிம்பிளிசிட்டி அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். என்னன்னா நீங்க சொன்னது, அதாவது நம்ம சாதாரண மனிதர்கள் சிம்பிளா இருக்கிறது, தட் இஸ் அது ஒரு வேற. பட் இவர் வந்து போப் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தார் அப்படின்றத விட அந்த உயர்ந்த பதவியில இருக்கும்போது அவர் எவ்வளவு ஒரு சிம்பிளா ஒரு லைஃப் வந்து வாழ்ந்தார் அப்படின்றதான் தட் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குறிப்பிட்டு சொன்னது வந்து ரொம்ப ஒரு அருமையான இது. சிஸ்டருடைய கருத்துக்கு ஏதாவது பேசணும் அப்படின்னா நீங்க பேசிக்கலாம். சிஸ்டருடைய கருத்தை ஆமோதிச்சு அவருடைய தொடர்ச்சியா திருத்தந்தை 21ஆம் நூற்றாண்டுல ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமையா நான் பார்க்கிறேன். அது உலக தலைவர்களுடைய பட்டியல்ல அவருடைய இடம் முன்னிலையில் தான் இருக்கிறது. எப்போதுமே இந்த டாப்ல தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆளுமைகள் வந்து விருட்சமாக இருக்கிறதுங்கிறது வெரி அபூர்வம். ஒருவர் தனித்துவமாக ஒரு பர்டிகுலர் குவாலிட்டியில அல்லது பர்டிகுலர் கேரக்டர்ல பேசப்படுவார். ஆனால் இவருக்குள்ள பல பரிணாமங்கள் இருக்கிறது. சிஸ்டர் சொன்ன அந்த பாயிண்ட்ல தோற்றத்துல எளிமை, பேச்சுல எளிமை, உடல் மொழி கூறு இறங்கி வந்து மக்களை தொடக்கூடிய அந்த ஒரு எளிமை. இது மட்டும் இல்லாமல் அவருடைய சிந்தனையை அடித்தட்டு மக்களை மையம் கொண்டு ஒரு சிந்தனை, உரிமைக்கான ஒரு குரலாக, வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் சொல்லுவாங்க, அது போல குரலற்றவரின் ஒரு குரலாக, இயற்கை நேயம் கொண்ட ஒரு அளப்பெரிய ஒரு மனிதனாக. எல்லோருமே இயற்கை பத்தி பேசினாங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்ற போது அது இயற்கை நேயத்தை பற்றி, அப்புறம் ஒட்டுமொத்தமாக ஒரு சமயத்துல அவர் எல்லோருமே உடன் பிறந்தவர்கள் என்று சொல்லி ஒரு மத நல்லிணக்கம், சமூக நல்லிணக்கம், ஒரு உறவு சமூகம், பொது இல்லம் இது, அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற ஒரு பல கோணங்கள்ல அவர் பார்க்கின்ற போது கடைசியா அவருடைய பேச்சும் மூச்சும் உலகத்துக்குள்ள அமைதி கொண்டு வர வேண்டும். அதற்கு நம்முடைய இந்த தலைமைத்துவ பண்பு வழியாக உலகத்திற்கு ஒரு அறைகூவலை கொடுக்கலாம்
மக்கள் கண்டிப்பாங்க, நம்ம வாய்ஸை கேட்பாங்க, உலக தலைவர்கள் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆளுமையா ஒரு பர்சனாலிட்டியை தன்னை வளர்த்து கொண்டேன். அதனால திருத்தந்தையே ஒரு பெரிய ஒரு செய்தியை அறைகூவலா கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி அது எந்த அடுத்து நம்ம பேசும்போது கொண்டு வரோம். பல நாடுகளுக்கு கொண்ட அந்த அந்த அமைதி பேச்சுவார்த்தை, அதுக்காக ஜெபம், மக்களை அழைத்து ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் வாங்க ஜெபிப்போம், அந்த நாட்டுக்கு அமைதி உண்டாகட்டும், உலகத்துக்கு அமைதி உண்டாகட்டும். அந்த மாதிரி பல உட்கூறுகளை உள்ளடக்கிய ஒரு பேர் ஆளுமையாகத்தான் நான் பிரான்சிஸை பார்க்கிறேன். அதனால திருத்தந்தையினுடைய இழப்பு எல்லாரும் சொல்லும்போது பேர் இழப்பா இருந்தாலும் அவருடைய இழப்பு இந்த வரலாற்றில் தவிர்க்க முடியாதது. ஆனால் அவருடைய மதிப்பீடுகள், கருத்துக்கள் அது தவிர்க்க இயலாதது. அது யாரும் ஈஸியா கடந்து போயிட முடியாது. இந்த கருத்துக்கள் மேலுதான் எல்லாமே மாற்றங்கள்லாம் கட்டமைக்கப்படும். அது இப்போ சிஸ்டர் சொன்ன மாதிரி பெண் விடுதலையா இருக்கட்டும், பெண்ணிய பங்களிப்பாக இருக்கட்டும், திருச்சபை மாற்றமா இருக்கட்டும், அல்லது திரு அவையில சில முன்னெடுப்புகளா இருக்கட்டும், இந்த திரு அவை ஏழைகளுக்கான திருவையாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்டோருக்கான குரலாக இருக்கட்டும், எந்த கருத்தை நீங்க எடுத்தாலும் போப் பிரான்சிஸுடைய தாட்ஸ், சிந்தனைகளை தவிர்த்துட்டு நம்ம எதையும் கட்டமைக்க முடியாது. ஹீஸ் த ஃபவுண்டேஷன் நவ் ஃபார் ஆல் த நியூ இன்னோவேட்டிவ் திங்ஸ். அந்த வகையில அவருடைய கருத்துக்களும் வளமையான சிந்தனையும் என்றும் இந்த திருவையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் என்பதில் எனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை உண்டு. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருக்குதா சிஸ்டர் பேசினதுல சொல்றதுக்கு? அருண் சகோதரி ரொமான்சி அவர்கள் மிக அழகாக சொன்னார் திருத்தந்தையின் எளிமையை பற்றி. அதில் அவர் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் நன்றாக கவனிக்கத்தக்கது. அதாவது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் எளிமையானவர் என்றால் அது என்னவோ அவரு அந்த திருத்தந்தை பட்டம் கிடைத்ததுக்கு அப்புறம் போட்ட ஒரு டிராமா கிடையாது. அது இந்த பதவிக்கு விட்டோம், இப்ப இதுல இந்த பதவியில் இருந்து கொண்டு மக்களை எப்படி கவர்வது, அப்போ ஒரு எளிமையானவனாக ரொம்ப சாதாரணமானவர் நடித்தால் எல்லாரும் என்னை போற்றுவார்கள். இயல்பு. He has been a simple man all his life. அது இயல்பா முன்பு அவர் ஆயராக பேராயராக போது சாதாரண ரயிலில் பயணம் செய்தவர், ஆடம்பரங்களை தவிர்த்தவர், தன் உணவை தானே சமைத்துக் கொண்டவர். அப்படியெல்லாம் அவரது எளிமையே அவருடைய ஆதார பண்பாக இருந்ததுனால்தான் அந்த எளிமை பண்பு அவர் திருத்தந்தையாக இருந்தபோது வெளிப்பட்ட போது அது எல்லாராலையும் பாராட்ட, அது இயல்பாக ரசிக்க முடிந்தது, அதை பாராட்ட முடியும். அதுல திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நாம் பாராட்ட வேண்டியது என்ன, அந்த எளிமைத்தன்மையை அருள் பிரான்சிஸ் சொன்னது போல இந்த ஒரு ஏற்கனவே பல நூற்றாண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு சூழலில் கூட தன்னுடைய தனித்தன்மையை அவர் இழந்து விடாமல், தன்னுடைய எளிமையை அவர் இழந்து விடாமல் அதிலே அவரால் இருக்க முடிஞ்சது என்பது உண்மையிலே தட் மேக்ஸ் ஹிம் சம்படி வெரி வெரி ஸ்பெஷல். நன்றி ஃபாதர். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்குதா ஃபாதர் ஜோசப்? நான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் அருள் சகோதரி அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் வலியுறுத்தி சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதாவது அவருடைய ஆன்மீகம் எளிமையில் அமைந்திருந்தது. The simplicity was his spirituality. அதனால அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அவருடைய அந்த பயணம் முழுவதும் ஒரு எளிமையில் அமைந்திருந்தது, ஏழ்மை நிலையை சூழ்ந்திருந்தது என்று நான் என்னுடைய கருத்தை அந்த சகோதரியுடைய கருத்துக்களோடு இணைத்து சொல்லுகிறேன். நன்றி. நன்றி ஃபாதர், நன்றி. ஸோ அடுத்தது நீங்க ஃபாதர், நீங்க சொல்லுங்க ஃபாதர் ஜார்ஜ். உங்களுக்கான கேள்வி, நீங்க அவருடைய அதாவது ரிலிஜன், அவர் ரிலிஜன் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு? மற்ற ரிலிஜனை ஒரு பொது மனிதராக இருந்தார். ஸோ அந்த மற்ற ரிலிஜன் கூட அவருடைய அப்ரோச் எப்படி இருந்துச்சு? அதாவது கிறிஸ்துவம் மட்டும் இல்லாம மற்ற மதங்களுடைய அவர் எப்படி அப்ரோச் பண்ணினாரு அப்படின்ற ஒரு பொது மனிதனாக. ஏன்னா அவர் அந்த ரிலிஜன் அந்த பாகுபாடு அவர் பார்க்கவே இல்லை. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ஓகே, நன்றி மேம். ஓகே, பொதுவா அருள் பணி ராஜசேகரன் சொன்னது போல இப்போ பிரான்சிஸ் இந்த நூற்றாண்டிலே தவிர்க்க முடியாத திரு அவை ஆளுமை மட்டுமல்ல, உலகத்தின் மிக முக்கியமான ஆளுமை. அதில் யாரும் அந்த மாற்று கருத்து இருக்க முடியாது. திருத்தந்தை அவர்கள் 12 ஆண்டுகளுக்கு முன்பு தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது ஏற்கனவே அவர் சற்று வயது முயர்ந்த நிலையில் இருந்தார். அப்ப 12 ஆண்டுகள் இவர் ஆட்சி செய்வாரா என்று நிறைய பேர் நினைக்கவில்லை. ஏன் அவரே கூட நினைக்கவில்லை. தொடக்க காலத்தில் ஒரு தடவை ஒரு பேட்டியில் ஒரு நிருபர் கேட்ட பொழுது, நீங்கள் இவ்வளவு சீக்கிரத்தில் உலக பிரபலம் ஆகிவிட்டீர்கள், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொன்னார். அதற்கு நான் அதை பற்றி எல்லாம் நினைப்பதில்லை, அப்படி யாராவது சொன்னா என்னுடைய பாவங்களை பற்றி நினைத்து பார்க்கின்றேன், என்னுடைய இறைப்பை பற்றி நினைத்து பார்க்கிறேன். உண்மை சொல்லணும்னா நான் இன்னும் சில வருடங்கள் இறந்து என் தந்தையின் இல்லத்திற்கு சென்று விடுவேன் என்றுதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு திருத்தந்தைக்கு ஆண்டவர் 12 ஆண்டுகள் கொடுத்து இந்த திரு அவையை நல்லாட்சி செய்ய வாய்ப்பு தந்தார். இந்த 12 ஆண்டுகள் திரு அவையினுடைய சிந்தனையில
ஏற்படுத்தியுள்ள உத்தரவாதமான தாக்கம் என்ன என்பது இன்னும் நம்ம கண்டுபிடிக்க சில ஆண்டுகள் ஆகும். என்று 10-15 வருடங்களுக்கு பிறகுதான் இவருடைய ஆட்சி காலம் ஏற்படுத்திய நிலையான மாற்றங்கள் இல்ல அப்படி என்பதை ஒன்லி டைம் வில் டெல். பட் இப்பொழுது அவருடைய ஆளுமை, அவருடைய ஆட்சி விட்டு சென்ற தடங்கள் நிச்சயமாக எல்லாரும் நம்ம யோசிக்க வேண்டியது. அதுல மிக முக்கியமா அவர் பிற மதங்களோடு, பிற மத தலைவர்களோடு அவர் ஏற்படுத்திய நல்லுறவு, பிற சமயங்களோடு, மதங்களோடு நாம் நல்லுறவில் இணக்கமாக செயல்பட வேண்டும் என்பது பிரான்சிஸ் அவர்கள் அறிமுகப்படுத்திய ஒரு சிந்தனை அல்ல. இது வத்திக்கான், 2ஆம் வத்திக்கான் சங்கம் ஏற்படுத்திய ஒரு புரட்சிகரமான மாற்றம். அதுவரையிலான நம்முடைய பிறமத சமயங்கள் குறித்த திரு அவையுடைய பார்வையை உத்தரவாதமாக புரட்டி போட்டது 2ஆம் வத்திக்கான் சங்கம் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக அதனுடைய முக்கியமான நோஸ்ட்ரா எத்தாதே என்கின்ற அதனுடைய ஆவணம் பிற மதங்கள் பற்றி நம்முடைய சிந்தனை மாற்றி அமைத்தது. அதுல 2 முக்கியமான கருத்துக்கள். ஒன்று, the church rejects nothing that is holy and true in other religions. மற்ற மதங்களில் உள்ள புனிதத்தையோ உண்மையையோ திரு அவை மறுக்காது, ஏற்றுக்கொள்ளும் என்பது அது முதல். இது 2வதாக திரு அவையுடைய கருத்தில் மாற்றமில்லாத ஒன்று the fullness of truth is revealed only in the person of Jesus. அதுல மாற்றம் இல்லை. அதை உறுதி செய்த அதே வேளையில் நோஸ்ட்ரா எத்தாதே ஒரு புரட்சிகரமான ஒரு கருத்தை முன்வைத்தது. என்னன்னா, even though the fullness of Christ is revealed in the person of Jesus, there are glimpses of truth in other religions that we should not ignore. அதாவது உண்மை என்கின்ற ஒளியின் கீற்றல்கள், உண்மை என்கின்ற வெளிச்சத்தின் சிதறல்கள் மற்ற மதங்களிலும் இருக்குது, அதை நம்ம புறக்கணிக்க கூடாது. இந்த 2 கருத்துக்கள் தான் பிற மதங்களான திரு அவையுடைய உறவை போஸ்ட் வேட்டிகன் பின்னாடி நம்முடைய உறவை கட்டமைத்த தத்துவார்த்த ரீதியான, இறையியல் ரீதியான அடித்தளங்கள். இதை மையமா வச்சு அதற்கு பின் வந்த எல்லா திருத்தந்தர்களும் திரு அவை வழிநடத்தி வந்தார்கள். பிரான்சிஸ் அவர்களுடைய காலத்தில் இந்த பிரமதங்களான உறவு ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தி இருக்கிறது என்று சொல்லலாம். அது அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு புதிய சிந்தனையை, அவர் எதுவும் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டாரா அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதே திரு அவையுடைய சிந்தனை தான், அதே திரு அவையுடைய அதே கொள்கை தான். ஆனா அது எப்படி பிரான்சிஸ் அவருடைய ஆட்சி காலத்துல கொஞ்சம் காத்திரம் பெற்றது, தீவிரம் பெற்றது அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட அணுகுமுறை, அவருடைய தனிப்பட்ட இயல்பு, அந்த கொள்கைகளையும் அந்த சிந்தனைகளையும் அவர் நடைமுறைப்படுத்திய விதம், அதுதான் உண்மையிலே பிரான்சிஸோடைய மாற்றம். அருள் சகோதரி ரொபன்சி சொன்ன அதே கருத்து தான். அவரு இயல்பிலே எளிமையாக இருந்தார். அது அழகாக அவருடைய பாப்புரைத்துவத்தில் வெளிப்பட்டது. அவர் இயல்பிலேயே பிற மதங்களை மதிப்பவராகவும் நேசிப்பவராகவும் பிற மதங்களில் உள்ள உண்மை குறித்த தேடல்களை அங்கீகரிப்பவராகவும் அதில் பங்கெடுப்பவராக இருந்தார். அதனாலதான் அவர் போப்பாவும் அதை செய்ய முடிச்சு. அதை இயல்பா அவர் பேசுற விதத்துல, நடந்துகிற விதத்துல, ஒரு பிற சமய தலைவரை பார்க்கிற விதத்துல வெளிப்பட்டது. சில உதாரணங்களை மட்டும் நான் உங்களுக்கு இந்த உரையாடல் சொல்ல விரும்புறேன். உதாரணத்திற்கு அவர் போனஸ் ஏரஸுடைய பேராயராக இருந்த பொழுது அங்கே இருந்த யூத ரபாய் ஏப்ரஹாம் ஸ்போர்கா அப்படின்றவரோட ரொம்ப நெருங்கிய நட்புல இருந்தார். எந்த அளவுக்கு என்றால், யூத விழாக்களும் போது இருவரும் சேர்ந்து அந்த யூத உணவை உண்டார்கள். கோஷர் மீல் என்று சொல்வார்கள், அமெரிக்காவில் உங்களுக்கு தெரியும். அதை அவங்க 2 பேரும் உண்டார்கள். ஒருத்தர் மற்றவங்களுடைய நிகழ்வுகளில் பங்கெடுத்தாங்க. இன்டர் ரிலிஜியஸ் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி பங்கெடுத்தாங்க. அதை விட முக்கியமாக 2 பேரும் இணைந்து நன்றாக பார்த்து, ஒரு மாபெரும் பேராயர் கர்தினால், ஒரு பேராயர், ஒரு திரு அவையுடைய முக்கிய தலைவர், அவரும் ஒரு யூத மத தலைவரும் இணைந்து ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். என்ன தலைப்புல? ஆன் ஹெவன் அண்ட் எர்த், விண்ணகத்தையும் மன்னகத்தையும் என்ற விண்ணகம் மன்னகம் என்ற தலைப்பிலே 2 வேறுபட்ட சமய தலைவர்கள் இணைந்து உரையாடல்கள் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு நூல். 2 பேர் சேர்ந்து ஒரு நூலை எழுத முடிந்தது. அதை மற்றவர்கள் வாசிக்க முடிந்தது. அதுக்கப்புறம் அவர் போப்பானவராக ஆன பிற்பாடு இந்த ஸ்கோர்காவை பார்த்து, நீங்க என்னுடைய வத்திக்கான் விருந்தினர் மாளிகையில் தங்கக்கூடாது என்று போப்பானவர் அழைத்தார். இதுதான் நான் சொன்னது, அந்த இயல்பு. அதாவது இன் பிரான்சிஸ் the interreligious dialogue or interreligious relationship was not just a rhetoric. நிறைய நேரத்துல நம்ம வெற்று கூப்பாடு, வெற்று குரலாதான் நம்ம இடத்துல நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். பட் ஃபார் போப் பிரான்சிஸ் interreligiosity is a relationship. அது ஒரு உறவு, உருவாக்கப்பட வேண்டிய, கட்டமைக்கப்பட வேண்டிய உறவு அப்படிங்கிறதுல அவரு ரொம்ப தீவிரமாக இருந்தார். அதுதான் அவருடைய இயல்புல வெளிப்பட்டது நான் சொன்னேன்.
இன்னொரு உதாரணம் சொல்லலாம். 2021 அவர் ஈராக்குக்கு போறார். அங்க உள்ள அந்த முக்கியமான ஷியா முஸ்லிம் பிரிவை சார்ந்த ஒரு மத தலைவர் கிராண்ட் அயோத்தல்லா அலி அல் சிஸ்தானி என்பவர் அவரை போய் பார்க்கிறார். அப்ப பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப கைண்ட் ஆஃப் ரெக்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க, எங்கேயும் வெளில வராம தன்னுடைய எளிமையான வீட்டிலே இருக்கின்ற ஒரு முஸ்லிம் மத தலைவர். அவரை நம் திருத்தந்தை போய் பார்த்தார். போகும்போது அவருடைய வீட்டுக்கு நுழையதுக்கு முன்னாடி தன்னுடைய காலணிகளை கழட்டி வைத்துட்டு நடந்தார். அங்க போயிருக்கும்போது அவருக்கு தனியா ஒரு சேர் கொடுத்தாங்க. அது வேணாம், நான் சாதாரண பக்கத்துல அவருக்கு சற்று கீழே அமர்ந்து கொண்டார். And then he referred himself as a pilgrim of peace. நான் இங்கு உங்களுக்கு ஒரு அமைதியின் திருப்பயணியாக நான் வந்திருக்கேன். அதுதான் திருத்தந்தை பிரான்சிஸ் தன்னை ஒரு மாபெரும் இயக்கத்தின் மாபெரும் நிறுவனத்தின் தலைவராக நிலைநாட்டிக் கொள்ளவும் அதுக்குரிய இடத்தை கோரவும் இல்லாம பிற மத தலைவர்களோடு ஐ எம் ஜஸ்ட் a co-traveler, a co-seeker, a fellow searcher for truth. நான் உன்னோட சேர்ந்து அந்த இறைமையை அந்த வினயத்தை தேடுற ஒரு சக பயணியாக தன்னை அது அவருடைய சொல் செயல் எல்லாவற்றிலும் வெளிப்பட்டது. 2024 நிகழ்வு எல்லாருக்கும் நன்றாக மனதில் நினைவு இருக்கும். அவர் இந்தோனேஷியாவுக்கு போகும்பொழுது அங்க உள்ள அந்த மிகப்பெரிய இஸ்டிக்லாட் மாஸ்க் என்கின்ற அந்த மசூதியுடைய தலைவர் கிராண்ட் இமாம் நசருதீன் உமார் அவரை சந்தித்து பேசிவிட்டு, அப்பொழுதெல்லாம் பிரான்சிஸ் அவர்களால் நடக்க முடியல, வீல் சேர்ல தான் இருந்தாரு. அதுல இருந்து அந்த வீல் சேர்ல இருந்து அந்த மாஸ்க்ல இருந்து வெளில வரும்பொழுது அந்த இமாம் நசருதீன் உமார் கீழே குனிந்து பிரான்சிஸ் அவருடைய தலையில முத்தமிட்டார். அப்ப பிரான்சிஸ் அவருடைய கையை பிடித்து கொண்டு கையை முத்தமிட்டு அதை தன்னோட கன்னத்தோட அதை ஒட்டி வச்சுக்கிட்டார். அந்த காட்சியை உலகம் உள்ள எல்லா மக்களும், இட் வாஸ் லைவ் டெலிகாஸ்ட், எல்லாரும் அதை பார்த்தாங்க. அது அவருக்கு அது எல்லாம் சின்ன சின்ன சிம்பாலிக் ஆக்ஷன், பட் கேரிஸ் a very profound meaning. இன்னும் நிறைய நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் ஒரு பிரமத தலைவர்களோடு இணைந்து ஒரு இறைவேண்டல் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க தங்களுடைய இறைவேண்டல சொல்லும் பொழுது பிரான்சிஸ் கரம் குவித்து தலை குனிந்து இருப்பார். என்ன அந்த இறைவேண்டல்களுக்கும் அதே மதிப்பும் அதே வல்லமையும் இருக்கிறது. நான் சொல்றது மட்டும்தான் ஜெபம் இல்லை. இதோ என்னுடைய சகோதரன், இந்து சகோதரன், என்னுடைய முஸ்லிம் சகோதரன், என்னுடைய சீக்கிய சகோதரன், அவன் இறைவேண்டல் செய்யும் பொழுது அது எனது இறைவேண்டலுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் எவ்வளவு கனம் இருக்கின்றோ அதற்கு அதை உணர்ந்தார். தாய்லாந்து ஸ்ரீலங்கா போகும்போது அங்க ஒரு புத்த கோயிலுக்கு போகும்பொழுது கால்கள் உள்ள காலனியில கழட்டி விட்டு வெறுங்காலோடு நடந்தார். தாய்லாந்துல புத்த பிச்சுகளை சந்தித்த பொழுது அவளோடு சேர்ந்து அந்த தரையில அமர்ந்து அவளோடு பேசினார். இவரு நிறைய தடவை அந்த முஸ்லீம் தலையில பார்த்தும்போது அவர்களை மை ஃப்ரெண்ட் அண்ட் மை பிரதர் அப்படிங்கிற வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணார். என்னுடைய சகோதரனே, என்னுடைய நண்பனே. அப்படிதான். அப்படி அந்த இயல்பு உண்மையிலே நம்ம எல்லா கத்தோலிக்க கிறிஸ்துவுக்கு வரும்பொழுது உண்மையிலே பிற மதங்களோட நம்முடைய உறவு மேம்படும், மத நல்லிணக்கம் என்பது உண்மையிலே செயல்படுத்தப்பெறும். அதுக்கு நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு அழகான முன்மாதிரியை, வழித்தடத்தை, அதற்கான ஒரு இறையியல் கிறிஸ்தியல் கட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்திருக்கார். அதுக்காக நம்ம அவருக்கு நன்றி சொல்றோம். நன்றி ஃபாதர், ரொம்ப அழகா. அதாவது போப் பிரான்சிஸ் பத்தி இத்தனை விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேள்விப்படும் போது, அதாவது கேட்கும் போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. சோ நீங்க பேசினதுல எனக்கு பிடிச்ச 2 கருத்துக்கள், அதாவது வத்திக்கான் இரண்டாம் சங்கம் இல்லையா, அதோடைய டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க the church should not reject other religions belief அப்படின்றது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கருத்தா இருக்குது. நிச்சயமா அப்படிதான். நம்ம கத்தோலிக்கர்கள், கேத்தலிக் அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மாதிரி ஒரு பாகுபாடு பாக்குறது கிடையாது. அதே மாதிரி 2 பேர், அதாவது மதம் அப்படின்னு சொல்லும் போது அவரு எப்படி அதை how did he approach the other religion அப்படின்னு பார்க்கும்போது அந்த யூத மத தலைவர் கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க அப்படின்றது மிக மிக ஒரு ஆச்சரியமான ஒரு இதுல இருந்தே அவருடைய அப்ரோச், அதர் ரிலீஜனுடைய எப்படி அவர் அப்ரோச் பண்ணாரு அப்படின்ற கருத்து மிக தெளிவாக தெரிகிறது. 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு பின்பாகத்தான் இந்த மற்ற நாடுகளுக்கான பயணங்களை திருத்தந்தையர்கள் மேற்கொண்டது ஒரு சகஜமான ஒரு காரியமா ஆச்சு. அதற்கு முன்பாக எல்லாம் வத்திக்கானுக்குள்ளாகவே அந்த திருத்தந்தையர்கள் இருந்தார்கள். போப் பால் VI 6ஆம் பவுலில் இருந்துதான் அதனுடைய அந்த வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு மக்களை சந்திப்பது, அங்கு அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவத்தினுடைய தனித்தன்மையை நிலைநாட்டுவது என்றெல்லாம் அதிகமாக இருந்தது. அதிலே குறிப்பாக நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2ஆம் அருள் சென்னப்பரை நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டும்.
பல நாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டவர். அதே போல திருத்தந்தை பிரான்சிஸும் இந்த பயணங்களை மேற்கொண்டு அங்கு இருக்கின்ற அந்த மற்ற மதத்தினருடைய மாண்புகளை மதித்து மனிதன் மதத்தின் வழியாக மெருகூட்டப்பட வேண்டும், அவன் தன்னுடைய தரத்தை குறைத்துக் கொள்ளக்கூடாது. எனவே திரு அவையிலே மற்ற மதங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வரவேற்பு இருக்கிறது என்கின்ற அந்த ஒரு அருமையான கருத்தை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் தன்னுடைய வாழ்நாளில் செய்திருக்கிறார் என்பது ஒரு அருமையான காரியம் என்று நான் சொல்லுவேன். நன்றி. தன்னுடைய இறப்புக்கு முன்பாக ஒரு 100 நாளைக்கு முன்னாடி ஒரு புது டிகாஸ்ட்ரி ஒன்று உருவாகுது. அதில் ஒன்று மத நல்லிணக்கத்திற்கான ஒரு ஆணையம். அதற்கு நம்ம கேரளாவை சார்ந்த பூவக்காடு என்ற ஒரு அருள் பணியாளர் அவரை நேரடியாகவே கர்தினலாக உயர்த்துகிறார். அவர் இன்னும் ஆயராகலை, இன்னும் பேராயராகலை, அவர் நேர கர்தினலாக உயர்த்தி அதன் பிறகு மற்ற நிகழ்வுகள் நடக்கிறது. அவர் எதற்கு அந்த ஆளுமையை தேர்ந்தெடுத்தார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அதன் பிறகு இந்த பொறுப்புக்கு எதுக்கு அவர் நியமித்தாருங்கிறதும் இருக்கு. பல நாடுகளுக்கு அவர் கூட பயணம் மேற்கொண்டவர் அவர் கூவக்காடு, கர்தினால் கூவக்காடு. அவருடைய பயண திட்டங்கள் எல்லாம் வகுத்தவர். இரண்டாவது, இந்தியாவிலிருந்து அவரை ஏன் தேர்ந்தெடுத்து இந்த டிகாஸ்ட்ரி, இந்த ஆணையத்திற்கு நியமிக்கணும் அப்படின்னு பார்த்தா, இந்தியாவில தான் பல வகையான மதங்களினுடைய சங்கமமாக இருக்கிறது. அப்போ இந்தியா மண்ணை சார்ந்த ஒருவர் உலகில் இருக்க எல்லா மதங்களையும் வழிநடத்தக்கூடிய நம்முடைய ஒரு நிழலாக இருக்க முடியும் என்பதை அவர் கணிக்கிறார். கணிச்சு எத்தனை பேர் ஆட்கள் இருந்தாலும் ஒரு இளம் பணியாளரை இந்த அனுபவம் அவருக்கு இன்னும் இருக்குங்கிற உணர்ந்து இன்னும் வளரும் அப்படின்ற நம்பிக்கையில அவர் உருவாக்கியிருக்கிறார். அதனால அவருடைய விதை விதைத்துட்டார். ஒரு தனி ஆணையத்தை உருவாக்கி உலகளாவிய இந்த மத நல்லிணக்கத்திற்காக, அது சும்மா ஒரு செய்தியாக, ஒரு கடிதமாக அப்பப்போ வெளிவர மாதிரி இல்லாம அது ஒரு செயல்பாடாக்கிட்டார். இனிமே தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வா தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த வகையில இவருடைய பயணமும் இவருடைய செயல்பாடுகளும் மத நல்லிணக்கத்தை அடுத்த நிலைக்கு இன்னும் எடுத்து செல்லும் என்பதுல இது ஒரு நிகழ்வாக நான் பார்க்கிறேன். சிஸ்டர், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும், ஃபாதர் சொன்னது எல்லாமே ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஜஸ்ட் ஒரு இது, அதாவது நம்ம ஆங்கிலத்துல 2 வார்த்தை சொல்லுவோம், டாலரன்ஸ், அக்செப்டன்ஸ். எப்போதுமே அது மத்த ரிலிஜன் வரும்போது நம்ம டாலரேட் பண்றோம், ரிலிஜியஸ் டாலரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா அன்பும் மனிதமும் எங்க இருக்குதோ அங்க அக்செப்டன்ஸ் தான் இருக்கும். அங்க டாலரன்ஸ்க்கு நமக்கு இடமே இல்லை. அப்ப அப்படிங்கறத இங்க போப் பிரான்சிஸ் ஏற்கனவே அன்பு செய்யறது, அன்பு மனிதர்களை தேடி சென்று ஒரு அணுகிறதுல அவருக்கு ஏற்கனவே அவரோட ஸ்பெஷாலிட்டி இருந்ததுனால இங்க டாலரன்ஸ்ங்கிற வார்த்தைக்கு இடமே இல்லாம எப்போதுமே அது அக்செப்டன்ஸாவே கொண்டுட்டு வந்தார். சோ அது அவருக்கு எந்த மக்களை எப்ப பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவங்கள மனிதர்களா ஏற்றுக்கொண்டாரே தவிர அவங்களுடைய ரிலிஜியன் அவருக்கு அது பெரிதாவே இல்லை அப்படிங்கிறது என்னோட கருத்து. தேங்க்யூ. ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த கேள்வி ஃபாதர் ராஜசேகருக்கு. நீங்க சொல்லுங்க ஃபாதர், அவருடைய யூனிட்டி பிட்வீன் கல்ச்சர், ட்ரெடிஷன், பாலிடிக்ஸ் அண்ட் ரிலிஜன் எல்லாத்துலயுமே அவர் எந்த மாதிரி பார்த்தார்? அவருடைய பார்வை எப்படி இருந்தது? இப்ப நம்முடைய நாட்டு தலைவர்கள் பல இடங்களுக்கு போகும்போது அங்குள்ள இருக்கக்கூடிய உடை, நாகரிகம், உணவு இதை மையப்படுத்தி அதை ஒரு டிவி ஷோ மாதிரியோ அல்லது ஒரு ஷோ மாதிரி காட்டக்கூடியதா இருக்கு. இவர் அப்படி இல்லை. இது ஒரு புகைப்படத்திற்காக, ஒரு நிழல் படத்திற்காக, ஒரு காட்சிக்காக, ஒரு ஊடகத்துக்காக எடுக்கக்கூடியவரா இல்லை. அவருடைய சொல், செயல் எல்லாமே அந்த மக்களை மதிக்கக்கூடியதா இருக்கு. ஒரே ஒரு நிகழ்ச்சி, இஃப் நாட் மிஸ்டேக்கன், 2022 நினைக்கிறேன், கனடாவுக்கு பயணம் போறாரு. கனடாவுக்கு பயணம் போகும்போது அங்க அந்த இண்டிஜினஸ் பீப்புளுடைய தன்மையை உணர்றார். அவங்க சர்ச்சில் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டிருக்கிறாங்களோ அப்படிங்கிற உணர்வை பார்க்கிறார். அது மனசுக்குள்ள அவருக்கு ஒரு முள்ளு மாதிரி தைக்குது. இந்த மக்களுடைய இடத்துல நம்ம பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கு, ஆனா அவங்கள உள்வாங்கி இன்னும் அந்த பணிகள் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஒரு பகிரங்கமான மன்னிப்பை வெளிப்படுத்துகிறார். திரு அவை இத்தனை ஆண்டுகளாக உங்களை மறந்ததற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய தனித்துவத்தை, தனித்தன்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுட்டோமோ என்பதற்காக இந்த கடந்த தந்தையர்கள் சார்பாக, ஒட்டுமொத்த திரு அவை சார்பாக மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஒரு சிம்பிள் ஆக்ட் போதும். அவருடைய ஏற்புத்தன்மை, மக்கள் மத்தியில ஒரு நல்ல இணக்கத்தை, உறவை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, இது ரெண்டும். இதை அவருடைய கல்ச்சர் மட்டும் அல்லாமல்
இந்த அமைதியை வலியுறுத்துகிற ஒரு ஒட்டுமொத்த அவருடைய வாழ்வு ஃபுல்லா இருந்தது. இது நம்மளும் நம்முடைய பதிப்பகத்திலிருந்து ஒரு சிறப்பு இதில் அவருடைய அஞ்சலி ஒரு மடலாகவே வெளியிட்டோம். இதுல ஒரு தனித்துவமா செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பேராசிரியர்கள், பொதுநிலையினர் எல்லா பேரும் எழுதுவாங்க. ஒரு வித்தியாசமா ஒண்ணு எழுதுவோமேன்னு வாங்குவோமேன்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிமலை இறைப்பணி திருக்கூடம் தவ திரு குடில் சுவாமிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமிஜி, அந்த சுவாமிஜிட்ட தந்தை ஜார்ஜ் சொன்ன அந்த மத நல்லிணக்கத்திற்காக சொல்றாரு. அவர் எழுதின ஒரு வார்த்தையை நான் அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிறேன். ஏன்னா அவர் தான் அந்த சொல்லுக்கான உரிமை. அற்புதமான அதை நான் எடிட் பண்ணும்போது, ஒரு மனிதன் என்ன சொன்னான் என்பதல்ல, எப்போதெல்லாம் அதை சொன்னான் என்பதை நம்ம வலியுறுத்தி கொண்டே இருந்தார். அதாவது அது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏதோ ஒன்று சொல்லிட்டு போனார் அப்படிங்கல, கடைசி உயிர் மூச்சு வரையும் அந்த செய்தியை சொல்லிக்கொண்டே இருந்தார்ல. ஒருவர் கடைசியில் என்ன சொன்னார் என்பது முக்கியம் அல்ல, கடைசி வரைக்கும் என்ன சொன்னார் என்பது முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. கடைசியில் அவருடைய இறுதி அந்த ஈஸ்டர் மெசேஜ்ல கூட we need peace, எல்லாரையும் உள்வாங்கிக் கொள்வோம், எல்லோருக்கும் அமைதியை கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி கடைசி வரைக்கும் உயிர் மூச்சாவே இருந்தது. மற்ற மக்களையும் அவருடைய உறவையும் அவருடைய பண்பாட்டையும் மதித்து வரக்கூடிய உறவுகளும் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார். அது நான் அந்த இதுக்காக சில எக்ஸ்ட்ரா மெட்டீரியலை வாசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி வந்தது. அவரை ஒரு இஸ் எ டயர்லெஸ் அப்பாசல் ஆஃப் பிஹெச்டி அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது என்னடா புதுசா இருக்கு, வித்தியாசம். டயர்லெஸ் அப்பாசல் ஆஃப் பிஹெச்டி, அது போட்டா பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பீஸ், H&T stands for human dignity அப்படி போட்டிருக்கிறார் அந்த ஆத்தர். டயர்லெஸ் அப்பாசல், அவர் ஒரு பெரிய திருத்தூதர். ஜார்ஜ் சொன்னார் அவருடைய பயணம் எல்லாமே திரு பயணியாக, அமைதியின் தூதுவராக அவர் போனார். அந்த வார்த்தையை அழகா இஸ் எ டயர்லெஸ் அப்பாசல் ஆஃப் பீஸ் அண்ட் ஹியூமன் டிக்னிட்டி. எங்க போனாலும் அதை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். மனித மாண்பு காக்கப்பட வேண்டும், மனிதருக்காக அவருடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இதுல மனம், மதம், இனம் மற்ற எல்லாம் கடந்து இவர்கள்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், இதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒரே சகோதரத்துவம். அன்னைக்கு கூட வலியுறுத்தினது கணியன் பூங்குன்றனார் அன்னைக்கு சொன்ன கருத்து, யாதும் ஊரே யாவரும் கேளு. இவர் சுருக்கி ஒரே யாவரும் உடன் பிறந்தோர் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். நம்மளாம் ஒரு தாய் பிள்ளைகள் தானே அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் அதை சொல்றதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும். அதை இந்த மாதிரி ஒரு ஆளுமை தான் சொல்ல முடியும். இவர் யார் சொல்றனாக்கு அப்படிங்கிற அந்த உலகத்துடைய முரண்பட்ட சிந்தனை வரும்போது, இல்ல நம்ம எல்லாருமே ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உறவை சொல்லக்கூடிய அந்த இது. அதன் பிறகு இந்த செய்தியை பார்க்கும்போது நான் ஒரு காயின் பண்ணேன். அந்த பிஹெச்டிங்கிறத பார்க்கும்போது நாம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எம்சிஹெச்னு போட்டேன். போப் இஸ் எ மேன் ஆஃப் எம்சிஹெச் அப்படின்னு. என்னடா எம்சிஹெச்? இட்ஸ் எ மேன் ஆஃப் மெர்சி, மேன் ஆஃப் கம்பேஷன் அண்ட் மேன் ஆஃப் ஹோப். யாரா இருந்தாலும் கையை பிடிச்சி அவருக்கு ஆட்டுறதும் கையில கை வைக்கிறதும் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதே எனக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த உடம்புலாம் கட்டிங்கமா ஒரு வித்தியாசமான நாங்கள் பார்க்காத ஒரு நோயில அவர் ஒருத்தர் வர்றாரு, அவரை கட்டி அணைக்கிறார். அப்ப அவருடைய அந்த கம்பேஷன் தெரியுது, எவ்வளவு ஒரு இறங்கி இணக்கமாக உறவு மேற்கொள்கிறார் அப்படிங்கிறது. அப்ப அவருடைய இரக்கம் ஒரு சில பேரை ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்ப எல்ஜிபிடி இஷ்யூஸ்லாம் வரப்போ ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு அவருடைய வாழ்க்கை முறை, அது அவர் செய்த குற்றம் இல்லை. அவர்களை நாம் அனைவரைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் மேல கொண்ட மிகப்பெரிய கருணை, அதுதான் நான் பார்க்கிறேன் அவருடைய மெர்சி. அப்ப இஸ் எ மேன் ஆஃப் எம்சிஹெச் தான், மேன் ஆஃப் மெர்சி, கம்பேஷன் அண்ட் ஹோப். அந்த வகையில் அவர் எல்லாவற்றையும் இந்த ஒரு அளவுகோல தான் ஏற்றுக்கொண்டார். இந்த அளவுகோல தான் அவர் எல்லாரையும் அணைத்துக் கொண்டார். தனித்தன்மையை, மாண்பை, ஒவ்வொருவருடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை அவர் அங்கீகரித்தார். நாம் எல்லாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்பதை உறக்க சொன்னார். அத்தகைய ஒரு பேர் ஆளுமையா நான் பார்க்கிறேன். வெரி நைஸ் ஃபாதர். நீங்க சொன்னது போப் பிரான்சிஸ் கனடாக்கு 2022 இல்லையா அவங்க விசிட் பண்ணியிருக்கும் போது மக்கள் ஒதுக்கப்பட்டதை ஒரு உணர்ந்திருக்காரு அப்படின்றது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நாம என்ன கவனிக்கவே மாட்டோம், ஒரு புது இடத்துக்கு விசிட் போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு இன்னர் அந்த ஃபீல் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது. ஸோ அதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றது அதை விட பெரிய விஷயம். ஸோ அந்த மன்னிப்பு கேட்கறது அப்படின்றது அதுக்கு ஒரு தைரியம் வேண்டும்.
எதனாலும் வந்து ஒரு போல்டா வந்து நம்ம அது பொதுவில் மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்து எல்லாராலையும் அது முடியாது, சாத்தியம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த மன்னிப்பு வந்து அவர் கேட்டிருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொன்னீங்க உங்க மேகசின்ல வந்து எழுதியிருக்காங்க PhD, அதே மாதிரி நீங்க MCCயா MCA இல்லையா? MCH PhD வந்து பீஸ், ஹியூமன் டிக்னிட்டி, அண்ட் MCH சொல்றது வந்து மேன் ஆஃப் கம்பேஷன், ஹோப் அண்ட் இன்னொரு இது mercy, மேன் ஆஃப் மெர்சி, கம்பேஷன் அண்ட் ஹோப். ஸோ போப் பத்தி இன்னும் நிறைய இருக்கிறது பேசுறதுக்கு. ரொம்ப நன்றி. நல்ல கருத்துக்களை நாம் இன்னும் பகிர்ந்து கொண்டுவோம் அப்படின்றதுல வந்து தொடர்ந்து பேசலாம். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. சொல்லுங்க, யாராவது சொல்றீங்களா? குளத்தில் எறியப்படுகின்ற கல் வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்தி கடைசி வரைக்கும் போகும். அது மாதிரி இவருடைய வாழ்க்கையும் கூட ஏதோ ஒரு மதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பில் அல்லது ஒரு நிலையில் மட்டும் நின்று விடாமல் எல்லா லெவல்லையும் எல்லா நிலைகளிலும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்றுதான் அருட்தந்தை ராஜசேகர் அவருடைய அந்த உரையிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். கண்டிப்பாக அந்த பாதிப்பு அருட்தந்தை ஜார்ஜ் சொன்னது போல இன்னும் ஒரு சில ஆண்டுகள் கழித்து நாம் அவருடைய அந்த மரபு, அவர் விட்டு சென்ற மரபு நமக்கு எத்தகைய தாக்கத்தை கொடுத்திருக்கிறது அல்லது உலகத்தை எப்படி ஒரு மாற்றத்தை காண வைத்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக அது இன்னும் நன்றாக புலப்படும். நன்றி. ஃபாதர் சொன்னதுல நான் ஒரே ஒரு விஷயத்த ஹைலைட் பண்ண விரும்புறேன். அந்த அவரோட விசிட் டு கேனடால இப்ப வந்து ஒரு போப் வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படியெல்லாம் வந்துட்டு அதாவது நம்மளால இமேஜின் பண்ண முடியுமா? அது ஓப்பனா இவ்வளவு ஓப்பனா வந்து பண்ண முடியுமான்னு அப்படிங்கிற ஆச்சரியம். ஆனா நமக்கு எதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அபூர்வமா தெரியறதெல்லாம் ஒரு போற போக்குல செஞ்சுட்டு போயிட்டாரு. அவ்வளவு ஈஸியா, அதாவது நம்ம அவ்வளவு திங்க் பண்ணி ஒண்ணு செய்வோம், ஆனா அவர் வந்து அதை எவ்வளவு ஈஸியா செஞ்சுட்டு போனாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்பவே எனக்கு அது பிரமிப்பா இருக்குது. ஒரு மனிதரால எவ்வளவு எளிமையா எவ்வளவு அதை சிம்பிளா செஞ்சுட்டு போக முடியுது அப்படிங்கும் போது எப்போதுமே பிரான்சிஸ் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம். அருள்பணி ராஜசேகரன் அவர்கள் சொன்னதுல வந்துட்டு எனக்கு அந்த MCH என்கின்ற அந்த அக்ரானிமும் அதுக்கு அவர் கொடுத்த அந்த விளக்கம் மிக அழகா இருந்துச்சு. உண்மையிலே இப்போ பிரான்சிஸ் அவர்கள் வந்து 2 சொற்களில் விவரியுங்கள் என்று சொன்னா அந்த 2 தான் சொன்ன, மெர்சி அண்ட் ஹோப். துவக்கத்துல வந்து அவர் வலியுறுத்துகின்ற அந்த 2 வார்த்தைகள் அவருடைய அந்த பேப்பல் மாட்டோவிலேயே அது இருந்துச்சு, பை ஹேவிங் மர்சி அண்ட் பை சூசிங்னு. தொடர்ந்து அந்த கருத்தை வந்து தன்னுடைய சொற்களிலும் செயல்களிலும் வந்து அழுத்தமாக பதிவு செய்து கொண்டே வந்தார். 12 ஆண்டுகால ஆட்சியில வந்து போப்பையும் மர்சியும் வந்து தனியா பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு அவருடைய ஒரு மேற்கோள் எனக்கு ரொம்ப பிடித்தது. நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன், a little bit of mercy will make this world less cold and more just. கொஞ்சம் இரக்கம் போதும், இந்த உலகம் இன்னும் கனிவு மிக்கதாகவும் இன்னும் நீதி மிக்கதாக மாறும். இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் that he connected mercy with justice. நம்ம நீதி வேற இரக்கம் வேற அப்படி நம்ம வந்துட்டு நினைப்போம். no, to be merciful is to be just. mercy தான், இரக்கம் தான் நீதி அப்படிங்கிற ஒரு புதிய சிந்தனை கொண்டு வந்தவர் போப் பிரான்சிஸ். ரொம்ப நன்றி. ஃபாதர் ஜோசப், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி வந்து வாட் வாஸ் இஸ் சப்போர்ட், அதாவது சப்போர்ட் டு புவர் எமிகிரன்ட்ஸ், ரெஃப்யூஜிஸ், அவங்களுக்குலாம் இவருடைய சப்போர்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு, அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, அதை சொல்லுங்க. என்னுடைய ஒரு சில கருத்துக்களை பகிர்வதற்கு முன்பாக ஆங்கிலத்தில் எனக்கு பிடித்த ஒரு சொல் வழக்கு இப்படி இருக்கும்: The bridges that unite us are stronger than the walls that separate us என்று சொல்வார்கள். நம்மை பிரிக்கின்ற தடைச்சுவர்களை விட அல்லது சுவர்களை விட நம்மை இணைக்கின்ற பாலங்கள் மிகவும் வலிமையானவை அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அழகான தத்ரூபமான வடிவம் கொடுத்தவர் தான் திருத்தந்தை என்று சொல்வேன். அதிலும் குறிப்பாக யாரும் இறைவனுடைய அந்த அன்பிலிருந்து பிரிந்து போய்விடக்கூடாது, யாரும் இறைவனுடைய அன்பு தனக்கு கிடைக்கவில்லை என்கின்ற அந்த ஒரு ஏக்கத்தை கொண்டிருக்க கூடாது. அதனாலதான் அவருடைய பணிவாழ்வு முழுவதும் சிறப்பாக இந்த ஏழைகளுக்கும் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தியாக இருந்தது என்றுதான் நான் சொல்லுவேன். இட் வாஸ் a gospel to the marginalized and the poor and the downtrodden and the migrants.
திருத்தந்தையாக 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 13ஆம் தேதி அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது அவருக்கு அருகில் இருந்த அந்த கருதினால் சொன்ன வார்த்தைகளை இப்படி சொல்வார்கள்: ஏழைகளை மறந்து விடாதீர்கள் என்று அவருக்கு சொன்னதாகவும், அதை தொடர்ந்து ஒருவேளை அவர் சிந்தித்து இந்த பிரான்சிஸ் என்கின்ற பெயரை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் கூட சொல்வார்கள். அதாவது எளிய மக்களுக்காக தன்னுடைய பணிவாழ்வு இருக்க போகிறது என்பதனுடைய அடையாளமாக அந்த ஒரு பெயரை சூட்டிக்கொண்டார் என்று சொல்வார்கள். குறிப்பாக இந்த எளிய மக்களுக்காகவும் அல்லது இந்த புலம்பெயர்ந்தவர்களுக்காகவும் அல்லது ஏழைகளுக்காகவும் அவர் குரல் கொடுப்பதற்கு ஒருபோதும் தயங்கவே இல்லை. அதுல குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 2001 அந்த முனிஸ் மருத்துவமனையில எய்ட்ஸ் அப்படிங்கிற அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களினுடைய ஒரு 12 பேர்களுடைய கால்களை கழுவுகின்ற பொழுது அவர்களுக்கும் திரு அவையில இடம் உண்டு, என்னுடைய இதயத்தில் அவர்களுக்கும் இடம் உண்டு என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி சென்றாரோ என்றுதான் நான் அப்படி பார்க்கிறேன். அதாவது நோயாளிகளும் ஏழைகளும் எப்பொழுதும் மறக்கப்படவே கூடாது என்கின்ற அவருடைய அந்த கரிசனையை என்னால் பார்க்க முடிகிறது. அதைவிட இந்த மெக்சிகோ மக்களினுடைய அந்த புலம்பெயர்வுக்கு அமெரிக்க அரசு ஒரு மிகப்பெரிய ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தினார்கள். அப்ப உலக தலைவர்கள் எல்லாருமே அப்படியே அதை குறித்து ஒரு கண்டனத்தையோ அல்லது தங்களுடைய ஒரு சொந்த கருத்தையோ பதிவு செய்யவே இல்லை. ஆனால் இவர் மிகவும் அழுத்தம் திருத்தமாக திருத்தந்தை அவர்கள் ஏழைகளின் பக்கம் சார்பாக, இந்த புலம்பெயர்ந்தவர்கள் பக்கம் சார்பாக நின்று சொன்னார், நாம் கட்ட வேண்டியது பாலங்கள் தான், சுவரை அல்ல என்று சொல்லுகின்ற பொழுது அவர் ஏழைகள் மத்தியிலே எவ்வளவு அந்த தன்னுடைய ஒரு இயல்பான இரக்கத்தை கொண்டிருந்தார். எனக்கு முன்னால் சொன்ன தந்தை ராஜசேகரன் அவர்கள் சொன்னதை போன்று அந்த கருணையும் அந்த இரக்கமும் அவர்கள் பக்கம் அதிகமாகவே இருந்தது. அதாவது அதற்காக அவர் மற்றவர்களை ஒதுக்கிவிட்டார் என்று நான் சொல்லவே மாட்டேன். மாறாக இவர்களுக்கு அதிகமாக தன்னுடைய அந்த ஆதரவும் அந்த குரலும் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து கொண்டவர் அதை அழகாக செய்து முடித்தார் என்றேதான் நான் சொல்லுவேன். எனவேதான் இந்த அர்ஜென்டினா மக்கள் கூட அவரை a passionate defender of the poor and disenfranchised என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஏழைகளுக்காக குரல் கொடுக்கின்ற, அவர்கள் பக்கமாக சார்ந்து நிற்கின்ற ஒரு நபராக இவரை பார்க்கலாம். கர்தினால் பத்திஸ்தாரே அவர்தான் அந்த அடக்க சடங்கு திருப்பலியை அவர் மேற்கொண்டார். அந்த சமயத்தில் அவருடைய அந்த ஹோமிலியில அழகா சொல்லுவார், Pope Francis was a pope among the people with an open heart towards everyone, especially the marginalized and the least among us என்று சொல்வார். அதாவது நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், மார்க்கு நற்செய்தியில கடவுளின் மகனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த வாழ்க்கை தொடக்கம் என்று சொல்லி மார்க்கு அதை ஆரம்பித்து அதை எங்கே போய் முடிப்பார் என்றால், சிலுவையில ஒரு நூற்றுவர் தலைவன் இவர் உண்மையிலே கடவுளின் மகனாக இருந்தார் என்று அப்படி போய் அந்த மார்க்கு நற்செய்தி கடவுளின் மகனில் தொடங்கி கடவுளின் மகனில் முடியும். அதுபோல ஏழைகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த அவருடைய வாழ்க்கை அந்த ஏழைகளுக்காகவே மிகவும் சிறப்பு கவனம் செலுத்தி அவர்களுக்காக இருந்தது என்பதை இந்த மறையுரை சிந்தனை மிகவும் அழகாக சொன்னது. அதை தொடர்ந்து மீண்டுமாக அவரை சொல்லுவார், இஸ் இமேஜ் ஆஃப் த சர்ச் ஆஸ் a field hospital, ஒரு மருத்துவமனையாக திரு அவையை அவர் அழகாக பதிவு செய்கின்றார். characterized a church actively engaging in world's wounds, உலகத்தினுடைய காயங்களை கட்டி போடுகின்ற ஒரு மருத்துவ குணமளிக்கின்ற ஒரு நிலமாக, ஒரு மருத்துவ இடமாக அவர் திரு அவையை பார்க்கிறார் என்றால், யாரெல்லாம் விழிப்பு நிலையில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னும் சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை இன்னும் அதிகமாக இவர் நேசித்தார் என்றேதான் நாம் சொல்ல வேண்டும். எனவே திரு அவையில மற்ற திருத்தந்தையர்கள் செய்யாத ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை இவர் செய்திருக்கிறார் என்று நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், இந்த ஏழை எளியவர்கள், விளிம்பு நிலையில் உள்ளவர்கள், புலம்பெயர்ந்தவர்கள், இவர்களுக்காக அவர் செய்த அந்த காரியங்களை ஒருபோதும் திரு அவை மறக்கவே மறக்காது.
அதாவது வத்திக்கான்ல அந்த புலம்பெயர்ந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க சொல்லி உலகுக்கு என்ன அதை அறிவிக்கிறார் என்றால், நீங்களும் உங்கள் திறந்த இதயத்தோடு இப்படி வருகின்ற அந்த புலம்பெயர்ந்தவர்களை நீங்கள் அடைக்கலம் கொடுத்து ஆதரவு தாருங்கள் என்று சொல்லுகின்ற அந்த ஒரு படிப்பினை ஏதோ ஒரு பேச்சிலே மட்டும் நின்று விடவில்லை, மாறாக அவருடைய செயலிலும் வெளிப்படுகிறது என்று பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக எளியவர்களுக்கான ஒரு ஏழை எளிய மக்களின் திருத்தந்தை என்றே சொல்லுவேன். பீப்புள்ஸ் போப் என்று சொல்வதும் கடந்து இஸ் போப் ஃபார் த புவர் என்று கூட சொல்லலாம். நன்றி. ரொம்ப அழகா சொன்னீங்க ஃபாதர். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல சொன்ன அந்த ஃப்ரேஸ் வந்து the bridges that unites us is stronger than the walls that break அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னது அது வந்து ரொம்ப 100% ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த 12 பேருக்கு வந்து கால்களை கழுவினார். 12 பேருக்கு தானே கால் கழுவினாங்க, 12 people. அந்த ஏழைகள், அதுவும் எய்ட்ஸ் நோயினால பாதிக்கப்பட்டவர்கள் காலை வந்து கழுவினது வந்து அது ஒரு பெரிய விஷயம். இப்போ வந்து நாம ஜீசஸ் வந்து அவங்க டிசைபிள்ஸுக்கு வந்து கால் கழுவுனாங்க அப்படின்றது நாம பார்த்தது இல்ல. பட் நாம அதை செலிப்ரேட் பண்றோம் எவ்ரி இயர், அந்த மாதிரி அதை நினைவா பண்றோம். பட் இது கண்கூடாக கண்ட காட்சி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு குணம். அதான் தனிப்பட்ட மனிதர் ஒரு ஹீரோவா தான் எல்லாருமே வந்து அவரை பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய செயல்கள் இருக்குது அப்படின்றது. எல்லாத்த விட இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நீங்க சொன்னது, இந்த வேட்டிகான் சங்கம் அந்த இது வந்து வேட்டிகான் வந்து காயப்பட்டவர்களுடைய ஒரு மருத்துவமனை அப்படின்னு. எவ்வளவு ஒரு அழகான பாயிண்ட் பாருங்க, காயப்பட்டவர்களுடைய மருத்துவமனை அப்படின்னு சொல்றது வந்து மிக மிக அந்த மாதிரி எண்ணங்களும் அந்த அந்த ஒரு ஏழைகளுக்காக ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது 24 hours அவருக்கு வந்து மனதுல ஓடிட்டே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், இல்லையா? அருள்பணி பிரான்சிஸ் ஜோசப் அவர்கள் மிக அழகாக திருத்தந்தை அவர்களுடைய கடினத்தில் இருப்பவர்கள் மீது அக்கறை வெளிப்படுத்தினார். அவர் பயன்படுத்திய ஒரு வார்த்தை விளிம்பு மனிதர்கள் மீது போப் பிரான்சிஸ் காட்டிய அக்கறை. அதனால்தான் போப் ஆஃப் த பெரிஃபரிஸ் என்று சொல்லப்படுகிறார், ஓரங்களின் தூரங்களின் திருத்தந்தை என்று. எப்பெல்லாம் திருத்தந்தை ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவர் அந்த சென்ட்ரல் லோகியாவுக்கு வந்து அந்த பால்கனில் நின்று அவர் சொல்கின்ற முதல் வார்த்தைகள் வந்து மிகவும் கவனம் பெறுகின்றன. ஏனென்றால் ஏதோ ஒரு வகையில் அது இந்த பாப்பரை ஆட்சி எப்படி இருக்க போகிறது என்பதற்கு ஒரு வகையான கட்டியம் சொல்லுதல். அதனால அதை கவனிக்கிறாங்க. இப்போ பிரான்சிஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பால்கனில வந்து நின்ற போது உதித்த முதல் வார்த்தைகள் என்ன? The duty of the cardinals is to elect somebody as the bishop of Rome, and they looks like they went to the end of the earth to find one for them. கர்தினாளுடைய பணி என்பது ரோமை நகருக்கு ஒரு ஆயரை தேர்ந்தெடுப்பது. அதற்காக அவர்கள் உலகத்தின் ஓரத்திற்கே போய் ஒருவரை கொண்டு வந்திருக்கிறார்கள். He was a man of the periphery. அதனால அந்த அக்கறை அவருடைய ஆட்சி காலத்தில் முழுமையாக தொடர்ந்து காட்டப்பட்டிருந்தது. ஏழைகளா இருக்கலாம், பெண்கள், ஏழைகள் ஓரத்தில் இருப்பவர், பெண்கள் ஓரத்தில் இருந்தவர்கள், LGBTIQ+ மக்கள் எல்லாரும் ஓரத்தில் இருந்தவங்க, அகதிகள் ஓரத்துல அந்த ஓரத்துல இருந்தவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களை எல்லாம் திருப்பி வந்து மையத்துக்கு கொண்டு வருது, அவர்களை மையத்தை நோக்கி நகர்த்துவது, அதில் தான் திரு அவை இருக்கிறது என்று சொன்னது. இதுவரை புறக்கணிக்கப்பட்ட நாடுகளுக்கு பயணம் செய்தது, புறக்கணிக்கப்பட்ட மறை மாவட்டங்களுக்கு நாடுகளுக்கு உள்ள திரு அவை தலைவர்களுக்கு உயர்ந்த பதவிகளை தந்தது. அழகா தந்தை அவர் திருத்தந்தை வந்து புலம்பெயர்ந்தவுடைய வலியை உணர்ந்தார். அதுல வந்து 2 வகையான கூறுகளை நான் பார்க்கிறேன். ஒண்ணு வந்து ஒருத்தருடைய முகவரி வந்து அவருடைய வீடு, அவருடைய உறவு, நாடு. இது 3 இல்லைன்னா there is no identity. That's a face or address proof. இவர் எங்க பிறந்தாரு, யாருக்கு பிறந்தாரு, எந்த நாட்டுல பிறந்தாரு, இது 3 ரொம்ப முக்கியமானது. அது இல்லாத போது மனுஷனுக்கு வந்து அந்த முகவரி எல்லாமே உடைஞ்சு போயிருது. புலம்பெயர்ந்தவர்களுக்கு அது மிகப்பெரிய வலி. இப்போ அவங்க உறவுகளை செஞ்சு போயிடுறாங்க, அவங்களுக்கான ஒரு நிலையான வீடு கிடையாது, அவங்க எந்த நாட்டை தன்னுடைய உரிமையாக முகவரியாக சுமந்து போவாங்க அப்படின்னு கிடையாது. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய வலியில வந்து இது வந்து ஒரு உளவியல் தாக்கம். அப்போ அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய வழியில ஒன்று உளவியலான ஒரு தாக்கம் வழி இருக்கிறது, வன்முறைக்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. அதன் பிறகு வறுவழியிலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாலியல் தொந்தரவுகள் இருக்கிறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆள் கடத்தல், அங்கே வந்து மனிதர்களை கடத்துகின்ற அந்த தன்மையும் இருக்கிறது. இவற்றையெல்லாம் உணர்ந்த வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கவன் தான் உணர முடியுது, ஒரு தலைவன் ஸ்தானத்தில் இருக்கவர் தான் உணர முடியும்.
அது தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலிச்சு. ஏற்கனவே அவர் ஒரு இமிகிரண்டா இருந்ததுனால, ஒரு மைக்ரண்டா இருந்ததுனால அவர் அதை உணர்றாரு. அதனால இந்த வலி, உணர்வுபூர்வமான வலியை உணர்ந்ததுனால தான் அவங்க சார்பாக நிலைப்பாடு எடுக்கிறார். அவங்களுக்கும் மாண்பு இருக்கு, அவங்களுக்கும் டிக்னிட்டி, அதை பாதுகாக்கணும். அவங்க கூட வலி இருக்கு, பசி இருக்கு, அவங்களுக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு. இது எல்லாத்தையும் முன்கொண்டு வந்துதான் முதல்ல அடிப்படையில போர்களை நிறுத்துங்க, மக்களை அவங்களுடைய வாழ்வாதாரத்துல ஒன்று சேர்த்து வாழ வைங்க, அவங்களுக்கான புறநமைப்பை பாருங்க. அதை நான் திரும்ப திரும்ப வலியுறுத்த ஒரு பாயிண்ட் வந்து, திரு அவையில பல நேரங்கள்ல இந்த புலம்பெயர்ந்து எதிலியர் அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர்ல பாதிக்கப்படுறவங்களுக்கு திரு அவை வந்து உதவிக்கரம் நீட்டும், ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ணும், இந்த மாதிரி செயல்பாடுகள். இவர் காலத்துல அந்த புறநமைப்புங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டது. அவங்களுக்கான ஒரு வாழ்விடத்தை, நிரந்தரமான வாழ்விடத்தை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். புறநமைப்பு அல்லது தொடர் பராமரிப்பு, தொடர்ந்து அவங்களை பாதுகாக்கக்கூடிய அந்த தன்மை, இதெல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அல்லது கோழி தன் குஞ்சுகளுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத விவிலிய அடிப்படையில, திருச்சபை அடிப்படையில, திருச்சபை ஒரு தாய் தன் பிள்ளைகளை எல்லாம் பராமரித்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து உண்மையான இதயம், ஈரமான இதயம் கொண்டவராகத்தான் இருக்கிறார். அதனால தான் அவர் மற்றவங்களுடைய வலியை புரிந்து கொள்ள முடியும். பேசுகின்ற போது வாயில இருந்து, உதட்டுல இருந்த வார்த்தை இல்லை, பேசும்போது எல்லாமே அவர் வந்து இதயத்திலிருந்து தான் பேசினார். அதனால அவருடைய வலி இதயத்திலிருந்து வெளிவந்த வலி, அன்பு இதயத்திலிருந்து வந்த அன்பு, அவருடைய எல்லா உடல் மொழி கூறுகளும் இதயத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் நான் பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற ஒரு திருத்தந்தையாகத்தான் நான் அவரை பார்க்கிறேன். ஃபாதர் பிரான்சிஸ் ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதாவது ஒரு கர்தினால் வந்து போப்ட வந்து ஞாபகப்படுத்துறது, ஏழைகளை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. அதையே வந்து ஃபாதர் ராஜசேகர் வந்து இங்கிலீஷ்ல சொன்னாங்க, வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ். இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது யாரு ஏழைகள் அப்படின்னு சொல்லி ஒரு இது வருது. நம்ம எப்போதுமே வந்து ஏழைகள்லாம் இல்லாதவங்க, அவங்களுக்கு அது இல்ல. அப்ப நிறைய பேர்கிட்ட எல்லாமே இருந்தும் இல்லாதவங்களா இருக்கிறவங்கள வந்து போப் பிரான்சிஸ் ஆதரிச்சாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்கேயும் அவரோட கை இருந்துச்சு. அப்ப எல்லாரையுமே வந்து ஒரே ஒரு சர்க்கிள்ல கொண்டுட்டு வந்து இவங்களும் கடவுளுடைய குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு தாக்கத்தை இன்னைக்கு வந்து ஏற்படுத்திட்டு போயிருக்காரு. யூத் நம்ம வந்து எல்லாருமே இப்ப இருக்கிற யூத்துக்கு என்ன ப்ராப்ளம் இருக்க முடியும்? அப்ப யூத்தை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, அவங்க டோர் வழியா நீங்க உள்ள போயிட்டு உங்க டோர் வழியா நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க அப்படிங்கறத ஒரு இதை சொல்லியிருப்பாரு. அது எக்ஸாக்டா அந்த வார்த்தை என்னன்னு தெரியல, பட் ஐடியா இதுதான். அப்ப வந்து யாரையுமே அவர் வந்து விளக்கவே இல்லை. அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா, இயேசுடைய இறையாட்சிகளை எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாருமே அவருடைய குழந்தைகள். இந்த ஆஸ்பெக்ட வந்து அவர் எல்லாரையுமே வந்து இது பண்ணார். அதுதான் நம்ம இந்த புலம்பெயர்ந்தோர் இதெல்லாம் வந்து நம்ம வந்து லீஸ்ட் தாட்ட போட்டு இந்த இதெல்லாம். அப்ப அப்படி இருக்கும்போது அவரால் எப்படி அதை யோசிக்க முடியுது அப்படின்னா, 24 மணி நேரமும் ஒரு மனிதர் மக்களுக்காகவே யோசிச்சிருக்காரு அப்படிங்கறத வந்து ஃபாதர் சொன்ன எல்லா பாயிண்ட்ஸ்ல இருந்தும் நான் புரிஞ்சுக்கிட்டது இது. சோ எல்லாருமே வந்து மிக அழகாக தங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு ரிலீஜியஸ் லைஃப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா இன்னும் மோர் நாலேஜ் இருக்கும் ஆஃப்கோர்ஸ். அதனால வந்து ஒரு ப்ராடா உங்களுடைய அந்த இன்ஃபர்மேஷன், அந்த உங்களுடைய தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. ஃபைனலா இந்த ப்ரோக்ராம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபைனல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதோடு இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்துக் கொள்ளலாம். வழக்கமா நாம கேட்கிற ஒரு கவித்துவமான சொல்லாடல், தடத்தில் நடப்பவன் தலைவன் அல்ல, தடம் பதித்து நடப்பவன் தலைவன். அப்போ ஒரு திரு அவை ஏற்கனவே போய்கிட்டு இருக்க பாதையிலே ஒரு தலைவர் வந்து அதை கடத்தி நடத்தி நகழ்த்தி செய்யறது வந்து ஈஸியான செயல். ஆனால் இவர் வந்து முற்றிலும் ஒரு புது தடத்தை பதித்திருக்கிறார். எப்படி இந்த காலச்சூழலுக்கேற்ப, இந்த நவீன காலத்துக்கேற்ப, இந்த தொழில்நுட்ப காலத்திற்கேற்ப, இப்ப வரக்கூடிய சேலஞ்சிற்கு ஏற்ற பிரகாரம் திரு அவை எப்படி புடமிடப்பட வேண்டும், திரு அவையினுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சிந்தனைகள் எப்படி புடமிடப்பட வேண்டும், எப்படி ஒரு புதிய உலகை நாம் படைக்க வேண்டும், அதுக்கு என்னென்ன வழிக்கூறுகளில் நம்ம ஒன்றிணைய வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு சார்ட் போட்டு, இந்த ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்ம நினைக்கிற கனவு நனவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தடத்தை அவர் பதித்து சென்றிருக்கிறார். எனவே அந்த தடத்துல பதிக்கும் போது, பயணிக்கின்ற போது, இந்த புது தடத்தை பதித்ததால் அவர் ஒரு ஒப்பற்ற தலைவர். இதுல நம்ம பயணிக்கின்ற போது அவர் கண்ட கனவு நம் வழியாக நனவாகும் என்பது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. திருத்தந்தை அவர்களுடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், ஆறுகள் தங்கள் நீரை தாங்களே பருகிக் கொள்வதில்லை, மரங்கள் தங்களுடைய கனிகளை தாங்களே உண்பதில்லை,
கதிரவனும் நிலாவும் கூட ஒளியை தங்களுக்கென வீசிக்கொள்வதில்லை. மலர்கள் கூட தங்களுடைய அந்த நறுமணத்தை தங்களுக்காக வெளிப்படுத்துவதில்லை. மாறாக இயற்கை அனைத்துமே மனிதனுக்காக, மற்றவர்களுக்காக இருக்கின்ற அந்த ஒரு நிலையை மனிதன் பார்க்கின்ற பொழுது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் தனக்காக வாழ படைக்கப்பட்டவன் அல்ல, அல்லது தனக்காக மட்டும் வாழ படைக்கப்பட்டவன் அல்ல, மற்றவர்களுக்காகவும் அவன் வாழுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய மாண்பு வெளிப்படும் என்பதை அவருடைய வார்த்தைகளில், அவருடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டேன். எனவே அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். திருத்தந்தையர்கள் இறந்தவுடன் அவரது அடக்க சடங்கிலோ அல்லது அவரது உடல் அடக்கத்திற்காக எடுத்தப்படும் நிகழ்வதோ எடுத்து செல்லப்படும் வழியிலோ பெரும்பாலும் ஒரு கூக்குரல் எழுகின்ற வழக்கம் உண்டு. சாந்தோ சுபித்தோ என்று மக்கள் அந்த குரலை எழுப்புவார்கள். செயின்ட்ஹுட் ரைட் நவ், செயின்ட் ரைட் நவ், ரைட் அவே. அது போன்ற குரல்கள் பிரான்சிஸ் அவர்களுடைய அடக்க சட்டங்களும் எழுந்தன. அவர் புனிதர் ஆவாரா என்று தெரியவில்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவருக்கு புனிதர் பட்டம் என்று தனியாக ஒன்றும் அறிவிக்க தேவையில்லை. அதை முதலில் எதிர்க்கின்ற நபர் பிரான்சிஸாகத்தான் இருப்பார். அவரே தன்னை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது போல எப்பொழுதும் ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர், எப்பொழுதும் ஒரு சகோதரர். அவர் மேலிருந்தும் அதே போல இந்த திரு அவைக்கும் திரு அவையின் எல்லா நம்பிக்கையாளருக்கும் ஒரு நண்பராக, ஒரு சகோதராக இருப்பார் என்று. அதாவது போப் பிரான்சிஸோட நான் முடிக்கிறது அவரோட ஒரு கோட்டோடய நான் முடிக்கணும்னு விரும்புறேன். அதாவது இது the feminine genius is necessary in all expressions of the life of the church and of society. இப்ப நீங்க என்னை அறிமுகப்படுத்தினது ஃபெமினிஸ்ட் அப்படின்னு அறிமுகப்படுத்தினதுனால இந்த இதை அதாவது போப் விட்டுசென்ட், அதாவது பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் திருச்சபை இன்னும் அப்படியே கட்டி காக்கணும், இல்ல அதுக்கு மேல முயற்சிகள் எடுத்து பெண்களை இன்னும் அதிகமா தலைமைத்துவத்துல கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறத நான் வலியுறுத்த விரும்புறேன். அந்த வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். மெனி தேங்க்ஸ்.